பீகார் எலெக்ஷனை பத்தி சில தகவல்களை உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். இதை வந்து 2 பார்ட்டா பார்க்க போறோம், ஷேர் பண்ண போறோம். ஒன்று வந்து ராஷ்டிரிய ஜனதா தள் தலைவர் தேஜஸ்வி யாதவ், அவரை தான் சீஃப் மினிஸ்டரா அந்த இண்டி கூட்டணி இல்ல மகாகட்பந்தன் அப்படிங்கிற கூட்டணியில அறிவிச்சிருக்காங்க. அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அதை பத்தின சில தரவுகள். அடுத்த வீடியோல நம்மளுடைய ஸ்டார் கேம்பெயினர் ராகுல் காந்தி, காங்கிரசினுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர் லோக்சபா, அவர் தன்னுடைய எந்தெந்த மாதிரி பரப்புரைகள்லாம் செஞ்சிருக்காரு, தேர்தலில் எந்தெந்த மாதிரி எல்லாம் பாஜகவுக்கு உதவியிருக்காரு, அது தனி வீடியோ பார்க்கலாம். இப்ப முதல்ல பீகார் மற்றும் யூபி இந்த 2 மாநிலங்களுமே தேர்தல் வந்ததுன்னா அது அகில இந்திய அளவுல ரொம்ப முனைப்பா குறிப்பா முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். என்ன காரணம் அப்படின்னா இந்த ஹிந்தி பெல்ட்ல இது 2 முக்கியமானது. அப்கோர்ஸ் யூபி தவிர அப்புறம் மத்திய பிரதேஷ் இருக்கு, ராஜஸ்தான் இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு, அதுக்கப்புறம் ஹரியானா இதெல்லாமே இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் இது 2 மாநிலங்களும் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தை ரொம்ப குறிப்பா முனைப்பா கவனிப்பாங்க. அந்தபடி பார்க்கும்போது எதனால அப்படின்னா இப்ப பீகார்ல மொத்தம் வந்து 243 அசம்பிளி தொகுதி இருக்கு. அதுல 121 தொகுதிக்கு நவம்பர் 6ஆம் தேதி தேர்தல். மீதமுள்ள 123 தொகுதிகளுக்கு நவம்பர் 11ஆம் தேதி 11/11 அப்ப தேர்தல். அதுக்கப்புறம் 14ஆம் தேதி நவம்பர் 14ஆம் தேதி வந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். இது உத்தரப்பிரதேசில் பாத்தீங்கன்னா அதே தவிர பீகார்ல வந்து கிட்டத்தட்ட 40 லோக்சபா சீட்டும் இருக்கு. அதே உத்தரப்பிரதேசில் பாத்தீங்கன்னா 80 லோக்சபா சீட் இருக்கு. அசம்பிளி சீட்டுன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாநிலமான 403 சீட்டுகள் இருக்கு. தற்சமயம் உங்க எல்லாருக்குமே தெரியும் என்டிஏவினுடைய ஆட்சி பீகார்ல நடக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷமா நிதிஷ்குமார் தான் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அவருக்கு பலவிதமான ஆன்டி இன்கம்பன்சி தொந்தரவுகள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா கள நிலவரம் இல்ல, நிதிஷ்குமார் தான் மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு, அதாவது இந்த வாக்கெடுப்பு படி பார்த்தா அவர் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காரு. 2வது பொசிஷன்ல தேஜஸ்வி யாதவ் இருக்காரு. அவங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 8% வாக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. இன்ஃபேக்ட் பிஜேபியில பாத்தீங்கன்னாக்கா அவர் கடைசியில தான் இருக்காரு. 4வது பொசிஷன்லயோ 5வது பொசிஷன்லயோ இருக்காரு. பிரசாந்த் கிஷோர் கூட அதுக்கு கீழே தான் இருக்காரு. ஸோ மொத்தம் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று நிதிஷ்குமார் சிஎம்மா இல்ல தேஜஸ்வி யாதவ் சிஎம்மான்னு. காங்கிரஸுக்கு அங்க இடமே கிடையாது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ராகுல் காந்தி 29ஆம் தேதி அக்டோபர் மாதம் தான் அங்க போய் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். அவர் ஏன் ஆரம்பிச்சாரு, லேட்டா ஆரம்பிச்சாருன்னா அவர் வர வேணான்னு சொல்லிட்டாரு தேஜஸ்வி யாதவ். அது ரீசன் அப்புறம் பார்க்கலாம். ராகுல் காந்தியை பத்தி போது அதை பார்க்கலாம். இங்க வந்து என்ன 28ஆம் தேதி இந்தி கூட்டணி, அதாவது இந்த மகாகட்பந்தன் கூட்டணி தலைவர்கள்லாம் இருக்கும்போது தேர்தல் அறிக்கை அப்படின்னு ஒண்ணு விடுவாங்க, மேனிஃபெஸ்டோ. அதுல கொடுத்துருக்காங்க. அந்த மேனிஃபெஸ்டோவை பத்தி பல பத்திரிகைகளும் என்ன சொல்லியிருக்கு, கருத்து கணிப்புகள் இன்ன தேதி வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல இந்த மேனிஃபெஸ்டோவை பத்தி பார்த்தோம்னா ஃப்ளட் கேட்ஸ் ஆர் ஓபன்ட் அப் அப்படிங்கிறாங்க. அதாவது பெரிய ஒரு வெள்ளம் மாதிரி நலத்திட்டங்கள், பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒண்ணு வந்து நம்ம ஏற்கனவே அப்படியே தெளிவா அப்படியே துல்லியமா நம்ம அதை பத்தி அனலைஸ் பண்ணி போட்டதுதான். ஒவ்வொரு குடும்பத்திற்கும், பீகார்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒருவருக்கு அரசுல வேலை வாய்ப்பு அப்படின்னு, அது நடைமுறையில சாத்தியமே படாது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டோம். 1,25,000 கோடி சம்பளமே கொடுக்கறதுக்கு தேவைப்படும். 13 லட்சம் வேலை வாய்ப்பு கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய தரவுகளை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 2,500 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும். ஆய் பெகன் மான் யோஜனா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதை கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறாங்க. இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் கிடையாது, என்பிஎஸ் எல்லாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அதனால நிதி நிலைமை மிக மிக மோசமடையும் அப்படின்னு காங்கிரஸ் அரசாலேயே கொண்டு வரப்பட்டதுதான் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம். இது வந்து என்டிஏ அரசால கொண்டு வரப்படவில்லை. நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மன்மோகன் சிங் கவர்மெண்ட் மூலமாக கொண்டு வரப்பட்டது. எல்லாருமே தவறான பரப்புரை. ஏதோ வந்து நம்மளோட வீடியோல கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, 7,500 ரூபாய் பென்ஷன் கொடுக்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்குச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்றோங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் நிறைய தரவுகளை எடுத்து படிச்சீங்கன்னா தான் அது உள்ள இருக்கிற உண்மை நிலவரம் என்னங்கிறது புரியும். அதை பத்தி வீடியோ கூட நான் சொல்லியிருக்கேன் நிறைய. இந்த பென்ஷன் ஸ்கீம், இபிஎஃப்ல ஏன் இவ்வளவு குறைச்ச பென்ஷன் வருது அப்படின்னு. அதனால அதை பத்தி நம்ம அதிகமா சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது இப்ப இந்த வீடியோல. சோ ஆக மொத்தம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு. 200 யூனிட் பவர் எல்லா குடும்பங்களுக்கும் ஃப்ரீ அப்படிங்கிறாரு. டெல்லியில என்ன ஆச்சுன்னு பார்த்தோம், பஞ்சாப்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தோம், தெலுங்கானால என்ன ஆச்சுன்னு பார்த்தோம், கர்நாடகால என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். கர்நாடகால வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட் இருந்த மாநிலத்தை காங்கிரஸ் 3 வருடத்துல அடிச்சு ஒழிச்சு டெபிசிட் ஆகி கடன் சுமையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். எல்லாமே இந்த இலவசம் 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 இலவசம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு இலவசம் கொடுத்தா அதுக்காக வேற ஒருத்தர் வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம். அதனால
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன மாதிரி முக்கியமா நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, இலவசம் குடிக்கிறவங்க வந்து நமக்கு தான் இலவசமா கிடைக்குது, நம்ம எதுக்கு உழைப்ப செய்யணும் அப்படின்னு ஒதுங்கி நிற்பாங்க. இன்னொருத்தர் என்ன நினைப்பாங்கன்னா, யாருக்காக இப்ப எப்படி வரும்? கட்டுற வரியில இருந்து தான் இலவசத்தை கொடுக்க முடியும். அப்ப வரி கட்டுற மக்கள் என்ன நினைப்பாங்க? அதே குண்டும் குழியுமான ரோடு, அதே டெவலப்மெண்ட் இல்ல, அதே பவர் கட் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும்? நம்ம இவ்வளவு வரி கட்டுறோம், அது யாருக்கோ இலவசமா போகுது, நம்ம எதுக்கு உழைச்சு அடுத்தவங்களுக்கு இலவசமா கொடுக்கறதுக்கு நம்ம உழைக்கணும், வரி கட்டணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களும் வேலை இல்லாம செய்யாம ஒதுங்கி சோம்பி திருந்து ஒதுங்கி விரக்தியில ஒதுங்கி இருந்தாங்கன்னா நாடு என்ன நிலைமைக்கு ஆகும்? யோசிச்சு பார்க்கணும். உண்மையாகவே தேவைப்படுபவருக்கு, அதாவது டார்கெட் குரூப்புக்கு மட்டும்தான் அதுவும் உதவி தான் செய்யணும். இப்ப பாரத பிரதமர் வந்து விவசாயிகளுக்கு உதவி செய்யறாரு அப்படின்னா 6000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறாருன்னா அது வந்து உதவித்தொகை, இலவசம் கிடையாது. நீங்க விவசாயம் பண்ணுங்க, உங்களுக்கான இடுபொருள்களோ பலவிதமான இதுல செலவினங்கள் இருக்கு, அதுக்கு ஒரு சப்சிடரி மாதிரி கொடுக்கலாம். இது என்ன கூத்து நடக்குதுன்றது தெரியல. இலவசம் இப்ப 2500 ரூபாய், 200, அதுக்கப்புறம் 25 லட்சத்துக்கு மருத்துவ காப்பீடு. அது ஒரு அளவுக்கு நான் ஒத்துக்க முடியும். ஏன்னா மருத்துவ வசதிகள்னா ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. இப்ப ஹாஸ்பிட்டல்லாம் போனா வெளியே உள்ள போயிட்டு வெளியே வந்தாலே 8 லட்சம் 10 லட்சம் ஆயிடுது. ஓரளவுக்கு நான் அதை அடுத்ததா வந்து எம்எஸ்பி கேரண்டி ஃபார் ஆல் கிராப்ஸ் எப்படி கொடுக்க முடியும்? ஃபார்மர் லா வந்த போது திறந்து விட நாங்க கேட்க மாட்டேங்க. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி வந்து எல்லா இடத்துலயும் திறந்து விடுவோம் அப்படிங்கிறார். முன்னாடி ஏன் செய்யல? அப்படி இதை விட முக்கியமானது 50% கோட்டா கேப் இருக்கு இல்லைங்களா? இப்ப 50% தான் இருக்கணும் சுப்ரீம் கோர்ட் படி. அது 9th ஷெட்யூல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல வரும்போது அதை எடுத்துருவோம் அப்படிங்கிறார். பேசாம 90% 95% கொடுத்துருங்க, நிம்மதியா போச்சு, எல்லாருக்குமே ஆச்சு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் மற்ற கோட்டாக்கள்லாம் சொல்லிடுறேன். இதை எல்லாத்தையும் விட மைனாரிட்டி ரைட்ஸ் வில் பி அஷ்யூர்ட், வக்ஃப் பில் ஆன் ஹோல்ட், வக்ஃப் பில்ல நாங்க அமல்படுத்த மாட்டோம், மைனாரிட்டிக்கு எல்லாம் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் அது கவனிக்க வேற, புத்த கயா டெம்பிள்ஸ் டு பி ரன் பை புத்திஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறார். இதெல்லாம் ஒரு முக்கியமான அந்த மேனிஃபெஸ்டோல இருக்கக்கூடிய பாயிண்ட். சரி, இதுல வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல நீங்க கவனிங்க, ஹிந்துக்களுக்கெல்லாம் இலவசம், ஆனா மைனாரிட்டிஸுக்கு வந்து அப்பீஸ்மெண்ட். அதே மாதிரி புத்தகயா அப்படின்ல வந்து புத்திஸ்ட் அவங்க இதுதான். அப்ப இந்துக்களுடைய கோவில்களை மட்டும் யார் பராமரிப்பாங்க? அறத்தை பராமரிக்குமா? அங்க வர உண்டியல்ல வர காசெல்லாம் அவங்களே எடுத்துப்பாங்களா? அதை மற்ற மதத்துக்காரர்கள் கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்துக்களை பிளவுபடுத்தணும், அது ஒரு முக்கியமான விஷயம். இஸ்லாமியர்களை யுனைட்டடா வச்சுக்கிட்டோம்னா, அதாவது ஒற்றுமையா வச்சுக்கிட்டோம்னா அவங்களோட ஓட்டு நமக்கு கிடைச்சிடும். இந்துக்களை பிளவுபடுத்தணும்னா பாஜக ஓட்டுக்கு போறதை தடுத்து இங்க டைவர்ட் பண்ணலாம். இதுல எந்த மாதிரி ஒரு இதுனா, ஏதோ வந்து பெட்ரோல் விலையை குறைப்பேன், நாட்டினுடைய அதாவது மாநிலத்தினுடைய நலனுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரும், அதெல்லாம் கிடையாது. ஃப்ரீயா அது வந்து குறிப்பா பாருங்க, இந்த ஃப்ரீய பத்தி இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ இவங்க யாருமே கவலைப்படுறது கிடையாது. சோ இதுல நம்ம என்ன முக்கியமா பாக்குறோம்னா, இலவசங்கள் எல்லாமே ஹிந்துஸுக்கு, அவங்களுக்கும் இருக்கு, இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்துவர்களுக்கும் அந்த இலவசங்கள் போய் சேரும். ஆனா வக்ஃப் போர்டு பில்லு, அமெண்ட்மெண்ட் பில்லை நான் நிறுத்தி வைப்பேன். அப்பனா என்ன? ஏற்கனவே அவங்க முறையாகவோ முறைகேடாகவோ எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலங்கள் மீது இந்துக்களுக்கு அநீதி, அதை பத்தி யாரும் கவலைப்பட போறது கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கான பலவிதமான வழிபாட்டு தலங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறிப்பா பார்த்துக்கிட்டே வந்தோம்னா, இந்துக்களுக்கு வேண்டியது எல்லாமே இலவசம். நல்ல ரோடு இல்லை, கேஸ் சிலிண்டர் விலை ஏற்றிட்டாங்க, பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க, டொமேட்டோ ஆனியன் பொட்டேட்டோ விலை ஏறிடுச்சு, ஆனா அதே வேலை அவங்களுக்கு ஏறுது, அவங்க அதை பத்தி பேசுறதே கிடையாது, கிடக்குது. அவங்களுக்கு வேண்டியது எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுடைய மதம் சார்ந்த கொள்கை ரீதியான முடிவுகளை எடுக்க வேண்டும். எங்களுக்கு இலவசம்லாம் வேணாம், நாங்க பார்த்துப்போம். அதை எங்களுக்கு விலை குறைப்பும் வேணாம், அதையுமே நாங்க பார்த்துக்குவோம். எவ்வளவு விலையானாலும் சரி, எங்ககிட்ட எவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும் சரி, நாங்க பார்த்துப்போம் எங்க வீடு. ஆனா இந்துக்கள்ல மட்டும் ஒரு குழந்தையா இருந்தாலும் அது வளர்க்கறதுக்கே கஷ்டம், அதுக்கு படிப்பு கொடுக்கறது கஷ்டம். இப்படி எல்லாம் எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி நேரேட்டிவை செட் பண்றாங்க அப்படிங்கிறத இன்னை வரைக்கும் இந்த இந்து மக்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேஜஸ்வி யாதவ் மாதிரி ஆர்ஜேடியில இருக்கிறவங்களோ இல்ல ராகுல் காந்தி மாதிரி காங்கிரஸ்ல இருக்கிறவங்களோ யாரை எது வீக் பாயிண்ட்ங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. யாருக்கு வந்து இன்னும் அவங்களுடைய நிலைப்பாட்டை உறுதியா கொண்டு வரணும், யாரை இன்னும் வீக்கா இன்னும் எளிமையா இதுவா ஆக்கணும், எளியோர்களாக ஆக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்க இவங்க வந்து 200 யூனிட் கொடுத்துருவாங்க, 2500 ரூபாய் கொடுத்துருவாங்க, இல்ல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தருக்கு வந்து அரசாங்க வேலை கொடுத்துருவாங்க, ஒண்ணுமே வராது. பதவிக்கு வந்துட்டாக்கா இதோ செய்யறான் அதை செய்யறான், 20 நாள்ல கையெழுத்து போடுவேங்கிறாரு அந்த ஆர்டர்ல. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ ஐடியாலஜி அப்படின்னு வரும்போது மற்ற மாற்று மதத்துக்காரர்களுக்கு எந்தெந்த மாதிரி சப்போர்ட் 100% கிடைக்குது, அதே இலவசங்களை கொடுத்து குட்டிச்சோராக்குறது
மாநிலத்தின் நிதியை குட்டிச்சோராக்குறது, கடன் சுமையை அதிகரிக்கிறது எங்க வந்து நிக்குது அப்படிங்கறத நமக்கு தெளிவா தெரியும். இது வந்து எல்லாம் கூட நம்ம வந்து ஒரு நிமிஷம் மறந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 முன்னெடுப்புகளை தேஜஸ்வி யாதவ் அறிவிச்சிருக்காரு. அதுல ஒண்ணு வந்து அவரா அறிவிச்சது, அது கூட்டணியை சார்ந்த அறிவிப்பு. அது எந்த பார்ட்டி அப்படின்னா விஐபி அப்படின்னு, விகாஸ்ஷீல் இன்சான் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இருக்கு. அது மகாகட்பந்தன்ல இருக்காங்க. இதனுடைய தலைவர், இந்த விகாஸ்ஷீல் இன்சான் பார்ட்டியினுடைய விஐபி அந்த பார்ட்டியினுடைய தலைவர் முகேஷ் சஹானி, அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படும்னு தேஜஸ்வி யாதவ் அறிவிச்சிருக்கு. இதுல குறிப்பா என்ன கவனிக்கணும்னா, இந்த மேனிபெஸ்டோவே மகாகட்பந்தன் மேனிபெஸ்டோன்னு சொல்லப்பட்டாலும் காங்கிரஸ்னால திணிக்கப்பட்ட மேனிபெஸ்டோன்னு சொல்லப்படுகிறது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தேஜஸ்வி யாதவ் முதல்வரா இருக்கட்டும், ஆனா ஒரு துணை முதல்வர் வந்து தலித் சமூகத்திலிருந்து இருக்கணும், இன்னொரு துணை முதல்வர் வந்து இஸ்லாமியரா இருக்கணும்னு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா தேஜஸ்வி யாதவுக்கு அதுல உடன்பாடு கிடையாது. இந்த முகேஷ் சஹானியை அறிவிச்சிருக்காரு. இவர் வந்து மல்லா அப்படிங்கிற கம்யூனிட்டி, அதாவது மல்லா கம்யூனிட்டி என்னன்னா, அவங்க வந்து இந்த படகு ஓட்டக்கூடிய ராமாயணத்துல வருது இல்லையா, குஹன் படகோட்டி, அந்த கம்யூனிட்டி கேவத் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜாதியை சேர்ந்து அவதான் அறிவிச்சிட்டாங்க. இதுல என்ன வேடிக்கைனா, இந்த விஐபி இருக்கு இல்லீங்களா, விகாஸ்ஷீல் இன்சான் பார்ட்டி, இதுக்கு ஒன்றும் பெரிய ஆதரவுலாம் ஒன்றும் கிடையாது. 2020 எலெக்ஷன்ல 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க அந்த பார்ட்டில. அந்த 4 பேருமே பாஜக பக்கம் தாவிட்டாங்க. அது ஒரு தவறான செயல் தான், அது செய்யக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பார்ட்டியில இருந்து தேர்தலில் ஜெயிச்சு அடுத்த பார்ட்டிக்கு தாவறதுங்கிறது மகா மட்டமான ஒரு செயல். ஆதரவு கொடுக்கலாம் நீங்க வெளியில இருந்து, அதே பார்ட்டில இருந்து, ஆனா அங்கேயே போய் சேர்ந்துட்டாங்க இவங்க, என் மாசம் கொண்டு போய் சேர்ந்துட்டாங்க. அது தவறு. அப்ப அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம கஷ்டப்பட்டு இந்த 4 பேரை எம்எல்ஏ ஆக்கணும், நம்ம தலைவரா இருந்து, அதனால இப்ப என்ன பண்ணிட்டாரு, எனக்கு எம்எல்ஏ எல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு எம்எல்ஏ எல்லாம் எதுவும் வேணாம், ஆனா என்ன டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும் ஒரு டீல் போட்டார். அதை தேஜஸ்வி யாதவ் ஒத்துக்கிட்டாரு. ஆனா அந்த பர்சன்டேஜ் ஒரு விகாஸ்ஷீல் இன்சான் பார்ட்டியினுடைய அந்த மக்கள் தொகை இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த போட்மேன் கம்யூனிட்டின்னு சொல்ல, படகோட்டிகள் கம்யூனிட்டி, அது வந்து 3% தான். அந்த 3% ஓட்டு இவருக்கு வருங்கிற நம்பிக்கையில சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஓட்டும் முக்கியமானதா படுது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இதை பேஸ் பண்ணி தான் இஸ்லாமியர்களை வந்து பத்தி அதிகமா தேஜஸ்வி யாதவ் பேசல. அதாவது உதவி முதல்வர் பதவி, துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கு அதிகமா பேசல. காங்கிரஸ் ராகுல் காந்தி தான் பேசியிருக்காரு. இதை எதனால இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்க, 2 முக்கியமான விஷயம் நான் சொன்ன பின்னாடி பார்க்கலாம். ராகுல் காந்தியை வந்து தேஜஸ்வி யாதவ் நீ வந்து தேர்தல் பரப்புரைக்கு வரவேணாம் அப்படின்ட்டு, கேம்பெயின், நீ எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வரவேணாம் அப்படின்ட்டு. என்ன காரணம் அப்படின்னா, ஓட்டு திருட்டு அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, முன்னெடுப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க, டூல் கிட் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது கம்ப்ளீட்டா ஃபிளாப் ஆயிடுச்சு. பீகார் மக்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பிரசாந்த் கிஷோர் ஜன் சுராஜ் பார்ட்டியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே, அந்த அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, உன்னோட பேர் வெஸ்ட் பெங்கால்லயும் இருக்கு, இங்க பீகார்லயும் உன்னோட பேர் இருக்கு, 2 எலெக்ஷன் ரோல், எந்த இடத்துல நீ எப்படி ஓட்டு போட முடியும், பதில் அளிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் ஓட்டுச்சோரி அப்படிங்கிறது, அதாவது ஓட்டு திருட்டு, ஒரு நகைப்பிற்கிடமான டூல் கிட்டா பார்க்கப்படும். அதனால அது வந்து தேஜஸ்வி யாதவ் சொல்லிட்டாரு, அதனால நெகட்டிவ் ப்ராபகண்டா அதிகமா இருக்கு, நீ வரவேணாம் அப்படின்ட்டாரு. கிட்டத்தட்ட 50 நாள் ஆச்சு ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்துக்கு. இப்பதான் 29ஆம் தேதி அக்டோபர்ல இருந்து தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. அவர் என்னென்ன முத்துக்கள் உதிர்த்திருக்காருன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க, அதை படிக்கிறோம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்ததா என்னன்னா, இப்ப பரவலா பீகார்ல என்ன மாதிரி ஒரு நிலைமை, ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாதவ் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க முன்ன மாதிரி இஸ்லாமியர்களோட அவ்வளவு இணக்கமா இருப்பதற்கு விருப்பம் தெரிவிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பலதும் வந்திருக்கு. ஏன்னா பெண்கள் கிட்ட தகாத முறைகளை நடந்துகிறது, லேண்ட புடுங்கிக்கிறது, இந்த மாதிரி பல, எது எடுத்தாலுமே அந்த ஜிஹாத் அப்படின்னு ஒரு போர்வையில பலவிதமான தகாத நடவடிக்கைகள்ல இஸ்லாமியர்கள் ஈடுபடுவதாக யாதவ் ஜாதி மக்கள் நம்புறாங்க. அதனால அவங்க முன்ன மாதிரி அவ்வளவு முனைப்பா இல்ல. இதை குறிப்பிட்டு தான் அவங்க வந்து தேஜஸ்வி யாதவ் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இஸ்லாமியர்களே ஓட்டு வேணும், ஏன்னா இஸ்லாமியர்கள் கண்டிப்பா வந்து பாஜகவுக்கோ என்டிஏ கூட்டணிக்கோ ஓட்டு போட மாட்டாங்க. அதனால இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஒரு சில பத்திரிகைகளை எந்த மாதிரி செய்தி வந்திருக்குன்னா, எம்ஒய் அலையன்ஸ்ல இருந்து M+M ஒய் அலையன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு. அதாவது முஸ்லிம் பிளஸ் மல்லா அந்த கம்யூனிட்டி பிளஸ் யாதவ் கம்யூனிட்டி, அதை சேர்ந்த கட்பந்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இதை வந்து குறிப்பிட்டு தான் AIMIM அதனுடைய தலைவர் அசாசுதீன் ஓவைசி ஒரு 6 பரப்புரை ஒண்ணு செஞ்சுட்டு வர்றாரு. ஒரு படகோட்டியினுடைய மகன் துணை முதல்வராக ஆகும்போது முகமதுவின் மகன் ஏன் துணை முதல்வராக ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணிருக்காரு. நீங்க எக்ஸ் தளத்துல போய் பாத்தீங்கன்னா லெப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க எல்லாரும். கிட்டத்தட்ட 712ஆம் ஆண்டிலிருந்து 1300ஆம் ஆண்டு வரைக்கும் இஸ்லாமியர்கள் தான் ஆண்டணும். மொகல்ஸ்
இன்வேடர்ஸ், இந்த நாட்டை சூறையாடியவர்கள் தான் ஆண்டுட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு, ஏன் ஒரு துணை முதல்வரா இஸ்லாமியர் வரக்கூடாது அப்படின்னு கேட்கிறார் ஒவைசி அவர்கள். சோ அந்த இடத்துல இந்த மாதிரி மக்கள்லாம் பதிவிட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப நடந்த அட்டூழியங்களும் அராஜகங்களும் தெள்ள தெளிவா நம்ம கண் முன்னாடி இன்னும் இருக்கு. அப்புறம் எப்படி அவங்களுடைய ஆட்சி தேவை, பதவியில் அவங்க இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும், எந்த மக்கள் ஒத்துப்பாங்க அப்படின்னு பதிவுகள் நிறைய. இது நான் சொல்றது ரொம்ப ரொம்ப மிக மிக குறைவான செய்தி. உள்ள போய் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செய்தி இருக்கு. எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் அதுலயே ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அவ்வளவு செய்திகளை படிச்சேன். அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதை தவிர சில பேர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க தான் வந்து இஸ்லாமியர ஜனாதிபதியாவே ஆக்கணுமே திரு அப்துல் கலாம் அவர்களை, நீங்க ஒத்துக்கல. ஏன்னா உங்களுக்கு வந்து மதம் சார்ந்த நடவடிக்கைகளை இருக்கக்கூடியவர்கள் தான் பதவியில இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. அவர் அப்படி இல்ல, அதனால அவர் ஒதுக்கிட்டீங்க. அவரை காஃபிர்னு சொல்லாததான் குறை அப்படிங்கிற மாதிரி சில பேர் போட்டு. இன்னும் சில கருத்துக்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க, இதெல்லாம் நியாயமான கருத்துக்கள் தான். துணை ஜனாதிபதியாக ஹமீத் அன்சாரி இருந்தாரு. என்ன செஞ்சாரு, இந்தியாவிற்கு எதிரி நாடான துருக்கியோட நட்பு பாராட்டினார். அடிக்கடி போயிட்டு வந்தாரு. முக்கியமான செய்தி. யாராவது போவாங்களா அது மாதிரி? உன்னுடைய எதிரி நாட்டுக்கு போவையா நீங்க? அது ஒரு பாயிண்ட். அடுத்ததா என்ன செஞ்சாரு அப்படின்னா, இந்திய உளவுத்துறையில கிட்டத்தட்ட ஒரு 35-40 உளவாளிகளை பாகிஸ்தான் கிட்ட காமிச்சு கொடுத்துட்டாரு. அதை பத்தி சூத் அப்படின்னு ஒரு ஆர்கே சூத் அப்படின்னு R&AW தலைவர் அவர் நிறைய சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி துணை ஜனாதிபதி நாட்டினுடைய பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட உளவுத்துறையை பாகிஸ்தான் காமிச்சு எல்லாருமே பாவம் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் கூட தப்பிக்கல. எந்த மாதிரி உங்களுக்கு நாட்டுப்பற்று இல்லாதது அப்படிங்கிறது தெளிவா தெரியும். எப்படி உங்களுக்கு பதவி கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம். சரி, அப்படியே இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி லாலு பிரசாத் யாதவ் ஆட்சியில இருந்தாருல்ல, காங்கிரஸ் எத்தனையோ இடத்துல இருந்தது. அப்பெல்லாம் ஏன் துணை முதல்வர் பதவியை வந்து ஒரு இஸ்லாமியருக்கும், இன்னொரு துணை முதல்வர் பதவியை ஒரு கிறிஸ்துவருக்கும் ஏன் கொடுக்கல? ஏன் தலித்துக்கு ஏன் கொடுக்கல? இன்னைக்குமே வந்து மல்லிகார்ஜுன் கர்கே பிற்படுத்த பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் தான். அவர் காங்கிரஸ் தலைவரா இருக்காரு. ஆனா அவருடைய நடவடிக்கைகள் நீங்க பாருங்க, உடல் மொழியும் நடவடிக்கையும் பாருங்க. சோனியா காந்திக்கு பின்னாடி கையை கட்டாத குறையா தான் நடந்து வருவாரு. அவங்க தான் முன்னாடி போவாங்க. சீதாராம் கேசரி கேஸ் என்ன ஆச்சு? டாய்லெட்ல வச்சு பூட்டினீங்க தலித் அவரை. காங்கிரஸ் தலைவரா தானே இருந்தாரு. அந்த மாதிரி பல நிகழ்வுகள்லாம் இருக்கு. சோ அசாசுதீன் ஓவைசி வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்காரு. இது எப்படி வந்து விடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரசுக்கு இது ஒரு கேடு விளைவிக்க கூடியதாகத்தான் இருக்கும். தேஜஸ்வி யாதவ் பல விதமான இந்த மாதிரி பரப்புரைகள், இந்த மகாகட்பந்தன் சொல்லக்கூடியதுல, அதுல என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸினுடைய மேனிபெஸ்டோவாக அறிவிச்சதுல பலவித குழப்பங்கள் இருக்கு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மகாகட்பந்தன் எலெக்ஷன்ல தீவிரமா இறங்கிட்டாங்க. ஆனா காங்கிரஸ் மிக மிக வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடூரமா. இதை நான் சொல்லல. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்தியா டுடே இதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்தியா டுடே வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு, அபரிமிதமான ஆதரவு அளிக்கக்கூடிய பத்திரிகை. அவங்க இதை பத்தி இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இஸ்லாமியர் துணை முதல்வர் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் நம்ம உன்னிப்பா கவனிச்சோம்னா, ஒருவேளை நினைச்சு பாருங்க, நாளைக்கு எல்லா ஸ்டேட்லயுமே இது கண்டிப்பா உத்தரப்பிரதேஷ்ல இது வரும். கண்டிப்பா செய்வாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்க கேட்கலாம், ஏன் சார் இஸ்லாமியர் துணை முதல்வரா ஆகக்கூடாதான்? நான் ஆகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, ஆகலாம். ஆனா நமது முந்தைய கால அனுபவங்கள் எப்படி இருக்கு, இஸ்லாமிக் இன்வேஷன்ல இருந்து பார்த்தோம்னா அது ஒரு பக்கம். சார் அவங்க எல்லாம் இன்வேடர்ஸ், அவங்க எல்லாம் வெளிநாட்டினர், அவங்க அராஜகம் செய்யறது நியாயம்தான் அப்படின்னு சொன்னா கூட அதை நம்ம ஒதுக்கிடணும் அப்படின்னா கூட, இப்ப இருந்த இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாங்க? அபுல் கலாம் ஆசாத் எப்படி ஜெயிச்சாருன்னு யோசிச்சு பார்க்கணும். நீங்க தோத்துட்டாரு. ஆக்சுவலா நேரு போன் பண்ணாரு. யாருக்கு? அப்ப இருந்த ஒருங்கிணைந்த உத்தரப்பிரதேஷ் மாநில முதல்வர் கோவிந்த் வல்லப பந்த் அவருக்கு போன் பண்ணாரு. எனக்கு தெரியாது, மௌலானா அபுல் கலாம் ஆசாத வந்து நீ ஜெயிக்க வைக்கணும், இல்லனா நீ சிஎம்ல இருந்து தூக்கப்படுவாய் அப்படின்னு மிரட்டல் விடுத்தாரு. ஜெயிச்சாங்க. அபுல் கலாம் ஆசாத் வந்து இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சரா இருந்தார் மத்தியில. என்ன அவர் படிச்சிருக்காரு? சவுதி அரேபியால போய் மதர்சால படிச்சுட்டு வந்தார். நான் சாதாரண இவங்க சொல்ற மெக்காலே சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கோ காலேஜுகளுக்கோ அவர் போகவே இல்லை. நம்ம தான் இந்துக்கள் தான் அங்க படிச்சோம். இவங்க எல்லாம் மதம் சார்ந்த கல்வி தான் படிச்சாங்க. சரித்திரங்கள் திரித்து எழுதப்பட்டன. நமக்கு முன் அனுபவம் இருக்கிறதுனாலையும் ஒரு பாயிண்ட். இரண்டாவதா, இவங்க முன்னாடி ஆட்சியில இருந்திருக்காங்களே, அப்ப ஏன் செய்யல? இப்ப என்ன புதுசா? ஏன் அப்படின்னா, தேர்தல் மூலமாக பாஜகவையோ என்டிஏவையோ தோற்கடிக்க முடியவில்லை. அதனால பலவிதமான தகுடுதத்தமான உத்திகளை கையாண்டு ஆட்சியை கைப்பற்றதுக்கு உத்திகள் தான் இது. சமீபத்தில் 1-2 ஒப்பீனியன் போல் பார்த்தேன். 150 இடம் கொடுக்குறாங்க.
கிட்டத்தட்ட 243ல 150 இடம் வரைக்கும் கொடுக்குறாங்க என்டிஏ கூட்டணிக்கு. 243 123 இருந்தா போதும், 22 இருந்தா போதும், 150 வரைக்கும் கொடுக்குறாங்க. காங்கிரஸுக்கு எல்லாம் 6 சீட்டு 7 எம்எல்ஏ தான் வருவான்றாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. ஸோ பல கருத்துக்களை இந்த இதுல இப்ப தேர்தல் இன்னும் 6 நாட்களோ 7 நாட்களோ தான் இருக்கு. ஏன்னா 48 மணி நேரம் இது வேற முடிஞ்சு கூலிங் பீரியட்ன்றாங்க, பிரச்சாரம் செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன தகவல்கள் வருதோ உங்க கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ராகுல் காந்தி பிரச்சாரத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.